கிறிஸ்தியத்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்ம அன்பின் தேவனுடைய நாமத்தினாலும் அன்பின் கர்த்தருடைய நாமத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஒரு மாலை வேலையில நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ இந்த ஒரு வேலையிலும் கூட தொடர்ந்து இனி வரும் செவ்வாய்க்கிழமைகள்ல இணையத்தின் வாயிலாக நம்ம ஒன்று கூடி உவமைகள் பற்றின ஒரு தொடர் வேதப்பாட வகுப்புல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தேவனுடைய கிருபையினால தேவ பலன் கொண்டு தேவனுடைய கிருபையோடு இந்த ஒரு வகுப்புல நம்ம தொடர்ந்து செய்கிற நம்ம தேவன் கிட்ட நம்ம விண்ணப்பங்கள்ல ஏறெடுக்கலாம். அது தொடர்ந்து இன்னைக்கு இது முதல் வகுப்பு. இந்த முதல் வகுப்புல உவமைகள் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு முன்னுரை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். இனி வரும் வாரங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உவமை அப்படின்னு இல்லாம அந்த உவமையோட இது மற்ற தொடர் பாடங்கள் போல இல்லாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உவமை தான் பார்ப்போம் இல்லாம அந்த நமக்கு இருக்கிற அந்த டைமை பொறுத்து ஒரு உவமை இல்ல 2 உவமைகள் இல்ல 3 உவமைகள் கூட நம்ம பார்த்து இந்த ஒரு வகுப்பை கொண்டு போறது தான் நம்மளுடைய திட்டமாக இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இது கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். கொஞ்சம் ரொம்ப சின்ன ஒரு கண்டினியூஸ் ஸ்டடியா தான் இது இருக்கும் அப்படின்றத நம்ம முன்பதாகவே உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம உவமைகள் அதை பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். முதலாவது உவமைகள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேமே நம்ம நினைவுகள்ல வர்றது, நம்ம பேசிக் கேட்டப்போ நம்மளுடைய முதல் கிளாஸ் அடுத்து ஹவு டு ஸ்டடி பைபிள், அதுல நம்ம பார்க்கறது வேதாகமத்தை எப்படி முறைப்படியா கற்றுக்கிறது அப்படின்றதுல ஒரு 6 மெத்தட் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு மெத்தட் எப்படி இருக்கும்னா உவமைகள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வேதாகமத்தை நம்ம எப்பவுமே நேரடியா படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. அது வேற வேற மெத்தட்ல வேற மொழி நடைகள்ல பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய தாசர்கள் மூலமா எழுதி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு மொழி நடை தான் என்னன்னா இந்த உவமைகள் அப்படின்றது இன்னும் நம்ம நன்கு அறிந்த விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப உவமைகள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது எதுதான் வரும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் கம்மிங். அவர் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல வந்திருக்கிறப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் போதித்த எல்லா போதனைகளும் அவங்கள்ட்ட எப்படிதான் பேசிட்டாரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது உவமைகளாக தான் பேசிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப எத்தனை உவமைகள் பேசப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டுல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா 39 அப்படின்றது நம்ம சொல்லிடும். அது 39 உவமைகளாக பேசப்பட்டிருக்கு. அது 39 மாத்திரம்தான் உவமைகளா வேதாகமத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில அவரு சில இடங்கள்ல அவர் பேசுறப்போ உவமை வாக்கியங்கள் கூட யூஸ் பண்ணி இருந்திருப்பார். ஒரு முழு உவமையாக அதை சொல்லாம உவமை வாக்கியங்கள் அவர் பல இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி அதை விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல அது வைப்பாங்க. பழைய துணியை புது துணியோட சேர்த்து வைக்கிறப்ப அது அந்த பழைய துணியும் கெடுத்துடும். இந்த மாதிரி உவமை வாக்கியங்களும் பல இடங்கள்ல வேதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில அவருடைய பிரசங்கங்கள்ல அவருடைய அந்த ஒரு வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கிறப்போ கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட உவமைகள் புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, சரி, புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் உவமைகள் இருக்கா, பழைய ஏற்பாட்டுல இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நிச்சயம் பழைய ஏற்பாட்டிலையும் கிட்டத்தட்ட 10 உவமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் கூட ஒரு பாடம் பகிர்ந்து கொண்டாங்க. பிரசங்கி புத்தகத்துல ஒரு சிறு பட்டணத்துல இருக்கிற ஒரு ராஜா அப்படின்ற ஒரு உவமை லாரன்ஸ் பிரதர் பகிர்ந்து கொண்டாங்க. அதில் நம்ம நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது ஒரு உவமை. அது தவிர என்ன சொல்லணும்னா, எசேக்கியேல் புஸ்தகத்துல தீர்க்கதரிசி யோதாமின் உவமை பார்க்கிறோம். தாவீது ராஜாவோட தவறை உணர்த்துவதற்காக தீர்க்கதரிசி நாத்தான் அவங்க பேசின உவமை. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல கூட கிட்டத்தட்ட 10 உவமைகள் அங்க பதிவு செய்யப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, சரி, உவமைனா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்கு ஒரு துவக்கம் இருக்கும், முடிவு இருக்கும். அந்த கதைக்கு ஒரு கரு இருக்கும். அதுதான் உவமை இல்லைங்களா? சோ இப்போ நம்ம நிறைய முக்கியமான உவமைகள் நம்ம தியானிச்சிருப்போம் நம்ம தொடர் வேத பாட வகுப்புகள்லயும் சரி. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மெயினான பாடங்கள் பார்க்கிறப்போ நிறைய சகோதரர்கள் சில உவமைகளை நமக்கு பாடங்களாகவே அங்க நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருந்திருக்கிறாங்க. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அப்ப எல்லா உவமைகளும் நம்ம பார்த்திருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்ல. பட் அதுக்கான முயற்சி தான் இந்த ஒரு தொடர் ஆராய்ச்சி உவமைகள் பற்றி.
அப்ப இங்க உவமைனா என்ன, அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம தேவனுடைய கிருபையில புரிஞ்சுக்கிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்பெஷலி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற உவமைகள் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதில் நம்ம பார்க்க போறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப இந்த ஒரு இன்னைக்கு இந்த ஸ்டடிக்கு ஆரம்பமா நம்ம ஒரு வசனம் வாசிச்சு இந்த ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார், கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன். சிஸ்டர், அப்போ இந்த வசனத்துல பாக்குறப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில அவர் என்ன பண்ணாருங்களா, அநேக விசேஷங்களை உவமைகளாக சொன்னார். அநேக விஷயங்களை இல்ல, நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா வசனத்தை, அநேக விசேஷங்களை, அதன விசேஷம்னா ஸ்பெஷல் திங்ஸ், கரெக்டுங்களா? அப்போ உவமைகளாக அவர் எதுவும் நிறைய விஷயங்கள் சொல்லிடல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, உவமைகளா நிறைய விசேஷங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 34வது வசனம் மத்தேயு 13:34 கூட வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. அப்ப இன்னொரு விஷயமும் நம்ம இந்த வசனத்துல இருக்கு. அதை பார்க்கிறப்போ இஸ்ரேல் ஜனங்களோட பேசப்பட்ட எல்லா விஷயங்களுமே எப்படிதான் பேசிட்டாருங்களா, உவமைகளாகத்தான் பேசிட்டாராம். உவமைகளாம்ல இல்லாம வேற ஒன்றுனாலே அவங்கள்ட்ட என்ன பண்ணல, பேசல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுடன் பேசணும்னு விரும்பினாரு, சீஷர்கள்ட்ட இல்ல, அந்த ஜனங்கள்கிட்ட உவமைகளால பேசணும் அப்படின்னு விரும்பிட்டாரு. உவமைகளினால இல்லாம வேற ஒன்றுனாலும் அவங்கள்ட்ட என்ன பண்ணலன்னா பேசல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப உவமை பாணியதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில அந்த இஸ்ரேல் ஜனங்களிடம் பேச கையாண்டுட்ட ஒரு முறையாக அங்க இருக்கிறத இந்த வசனத்திலிருந்து நம்ம நன்கு உணர்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கூட வேணா, மார்க் 4:33 வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அப்ப இங்க இன்னொரு தகவல் கூட நமக்கு கிடைக்குது. அவர் ஏன் அவங்கள்ட்ட உவமைகளா பேசிட்டாரு அப்படின்றத கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. சுவிசேஷகர் மார்க் அதை பதிவு பண்றாரு. எதுக்காக அவங்களோட உவமைகளா பேசிட்டாருங்களா, அவங்க கேட்டதையும் திராணிக்கு தக்கதாக. அப்ப அந்த ஜனங்கள் என்ன கெப்பாசிட்டி, அவங்களுக்கு எந்த ஒரு பின்னணியிலிருந்து அந்த ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு நம்முடைய கர்த்தர் யோசிச்சு பார்த்து அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக அவங்க என்ன பண்றாருன்னா உவமைகளாக அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாராம், பேசிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பாணியை யூத யுக அறுவடையில கையாண்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம சுவிசேஷ யுகத்துல இருக்கோம். நம்முடைய பலர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சத்திய வசனங்களை, தேவனுடைய திட்டங்களை இல்ல தேவனுடைய நற்செய்திகளை நம்ம பல சகோதரர்கள் கிட்ட கொண்டு போற ஊழியங்கள்ல இருக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அப்படி கொண்டு போறப்போ நமக்கும் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடி என்ன விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விதத்துல சொன்னா அந்த நம்ம சொல்ல முயற்சி செஞ்சுட்ட அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சத்தியம் போய் சேருமோ, அந்த விதத்துல சொல்றதுக்கு நம்ம கூட என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. ஒருவேளை நமக்கு நிறைய ஞானம் இருக்கலாம், ரொம்ப ஆழமான சத்தியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் அது ரொம்ப எளிய ஜனங்கள் கிட்ட அதை சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் சத்தியம் ஆழமானது அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல முற்பட்டுடலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நிச்சயம் இல்லை. அது ஏதாவது பலன் தருமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது எந்த பலனையும் தராது. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம யாருக்கிட்ட சத்தியத்தை கொண்டு போறோமோ அவங்களுக்கு எந்த விதத்துல அந்த சத்தியத்தை எடுத்து சொன்னா, எந்த மொழி நடையில அந்த சத்தியத்தை எடுத்து சொன்னா புரியுமோ அந்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றாற் போல அந்த காரியங்களை விலக்கி சொல்ல வேண்டியது நம்ம கடமையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம வசனத்துக்கு வந்துடலாம். அவர் அநேக விசேஷங்களை என்ன பண்ணாருங்களாம், உவமைகளாக சொன்னார் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அநேக விசேஷங்களை உவமைகளாக ஜனங்களுக்கு அவர் அந்த விசேஷங்களை ஜனங்களுக்கு சொல்றதுக்கு வேற எந்த முறையும் அவர் கையாளல, இந்த உவமை பேரபிள் முறையை தான் அவர் கையாண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக அவரு எப்படி ஒரு உவமையா உங்களுக்கு சொல்லிட்டாரு, அதனால இதுக்கு நம்ம அதிக கவனம் எல்லாம் கொடுக்க வேணாம் பிரதர், அது ஒரு கதை, அந்த கதையில இருந்து ஒரு நீதி இருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாமா அப்படின்னா இல்ல.
ஏன்னா நம்ம இதுக்கு முன்பதாக நம்ம பெயர் சபைகள்ல இருக்கிறப்போ அது எப்படிதான் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு நீதி கதைகள் மாதிரி இருக்கும். ஒரு கதை இருக்கு, அதுல இருந்து என்ன ஒரு ஸ்திரீ வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதியை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க, கொஞ்ச நாள்ல அவர் வந்து அவருக்கு இறங்கினாரு அப்படின்ற ஒரு ஓமை கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து நம்மளும் வந்து விடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வேணும்ன்றதை கொடுத்துருவாங்க, இப்படிதான் நம்ம போதிக்கப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த அளவுல தான் ஓமைகள் புரிந்து கொள்ளப்படணுமா? அப்ப இதுல இவ்வளவுதானே இருக்கு. அதான் பாக்குறோம், ஒரு கதை இருக்கு, அந்த கதையில ஒரு கரு இருக்கு, அந்த கதை ஒரு நீதியை படிப்பிக்குது, அவ்வளவுதானே பிரதர். இதுல போய் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசிச்சோம்னா நிச்சயம் இல்ல. ஏன்னா அவரு வசனம் என்ன சொல்றாரு, மத்தேயு எப்படி அதை பதிவு பண்றாருன்னா, அவர் அநேக விசேஷங்களை என்ன பண்ணாராம், ஊமைகளாக சொன்னார். அநேக விஷயங்களை இல்ல, விசேஷங்களை, ஸ்பெஷல் திங்ஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஊமைகளாக சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப ஊமை அப்படின்றத எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு ஆரம்ப துவக்கம் இருக்கும், முடிவு இருக்கும், அது ஒரு கருவை உடையதா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதோட இல்லாம நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டது மாதிரி அது நேரடியா என்ன பண்ணும், நமக்கு ஒரு பொருளை உணர்த்தும் கண்டிப்பா இல்லைங்களா? அந்த கதையை படிக்கிறப்ப மேலோட்டமா நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனா அதுக்குள்ள ஆழமா ஆராய்ந்து பார்த்தா அது மிகப்பெரிய ஆவிக்குரிய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஊமை ஒரு கதை சொல்லப்படுதுன்னா அந்த கதையிலிருந்து டைரக்டா வர்ற மீனிங் தான் அந்த ஊமை சொல்லப்பட்டதுக்கான நோக்கம் இல்ல. அதுக்குள்ள ஒரு விசேஷத்தை உள்ளடக்கி இருக்கு, ஒரு ஆவிக்குரிய கருத்தை, ஆழமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை என்ன பண்ணணும்னா ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரியவைகளை அந்த ஆவிக்குரியவைகளோட நம்ம என்ன பண்ணணும்னா சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான கெட்ட குமாரன் ஊமை, அந்த கதை இருக்கு இல்லைங்களா? அந்த ஊமையில என்ன கதை வருது, ஒரு தகப்பன் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. ஒருத்தர் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்பணிந்து இருக்கிறாரு, இன்னொருத்தர் எப்படி இருக்காருன்னா தன் மனம் போன போக்குல அவரு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றவரா இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் பிரிந்து போறாரு, பல பாவங்கள்ல அவர் ஈடுபடுறாரு. ஒரு நாள் மனம் திரும்பி வராரு, அந்த தகப்பன் அவரை ஏத்துக்கிறார். இது ஒரு கதை. இது மேலோட்டமா பார்த்தா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. இந்த ஃபேமிலி ஸ்டோரியில ஒரு நீதி இருக்கு இல்லைங்களா? அந்த தகப்பன் திரும்ப வர்றப்ப கூட அவர் ஏத்துக்கிறாரு, அவ்வளவு அன்புள்ளவரா இருக்காரு. திரும்ப அந்த மகன் வர்றப்போ அவருக்கு முன்னிருந்த நிலைமைக்கே அவரை கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம். இது மேலோட்டமா ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அப்ப அவ்வளவுதானே பிரதர், இந்த நோக்கத்துக்காக இந்த ஃபேமிலி ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஊமை நமக்கு சொல்லப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. அப்போ என்ன நம்ம பார்க்கணும், ஆவிக்குரியவர்களாகிய நாம் இந்த ஊமையில இருந்து என்ன பார்க்கணும்னா, அந்த அப்பா யாரை குறிக்கிறாங்க, அந்த 2 குமாரர்கள் யாரை குறிக்கிறாங்க, அதுல அந்த 2 குமாரர்களும் 2 வகுப்பாரை குறிக்கிறாங்க. அதுல ஒரு வகுப்பார் எப்படி இருக்காங்கன்னா வழி தப்பி போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா அவரு அதை ஏத்துக்கிறாரு. அப்ப இதுல இருக்க ஆவிக்குரிய அர்த்தம், அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் இந்த ஊமையோட நோக்கமே தவிர மாறா அந்த ஃபேமிலி ஸ்டோரியை பார்த்து அந்த ஃபேமிலி ஸ்டோரியோட நின்னுக்கிறது இந்த ஊமையோட நோக்கம் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஊமை படிக்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது மேலோட்டமா ஒரு அர்த்தம் தரும். அந்த மேலோட்டமா கொடுக்கிற அர்த்தத்துக்காக தான் அந்த ஊமை இருக்கு அப்படின்றது தவறான கருத்து. அந்த மேலோட்டமான அர்த்தத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊமை சொல்லப்படல. அதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அந்த ஆவிக்குரிய பொருளை, அந்த ஆவிக்குரிய காரியத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் அந்த ஊமையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான நோக்கம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ ஊமையை நம்ம ரொம்ப துல்லியமா கவனிச்சு அதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஊமையில தான் தேவ திட்டம் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இப்ப முன்னாடி நம்ம கெட்ட குமாரன் அந்த ஊமையே பார்த்தோம். அது அந்த ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா இல்லாம தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே ஒரு ஊமையா அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஊமையே அதுல இருக்க ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம படிக்கணும். அது தெய்வீக திட்டத்தை வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருக்க எல்லா விஷயமும் துல்லியமா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்ல. அப்போ இந்த விஷயத்த நம்ம மனசுல வைக்கணும். ஒரு ஊமை படிக்கிறப்போ நிச்சயமா அது தெய்வீக திட்டத்தை, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை உடையதாக தான் அந்த ஊமை இருக்கு. பட் அந்த ஊமை அதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா டீடைல்ஸ்க்கும் துல்லியமா ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா போக போக நம்ம அந்த ஊமைகள் படிக்கிறப்ப பார்ப்போம், நிச்சயம் இருக்காது. ஓகே, சோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ இதே இன்னொரு டைப் இருக்கு வேதாகமத்தை படிக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட ஊமைகள் போலயே ஒரு டைப். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? நிழல் பொருள் இல்லைங்களா? டைப் ஆன்டி டைப். நிழல் பொருள் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்போ நிழல் பொருள் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரோட வாழ்க்கை பழைய ஏற்பாடு ஃபுல்லா பல நிழல்கள் உடையதா தான் இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்கும்,
அந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் பின்னாடி வரப்போகிற தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு அது ஒரு பொருளா, ஒரு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தத்தை உடையதா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ரெபேக்கா அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா, ரெபேக்கா யாருக்கு அடையாளமா இருக்காங்க? சபைக்கு அடையாளமா இருக்காங்க. அப்ப ரெபேக்கா வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறதாக பரிசுத்த வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா ஒரு ஆவிக்குரிய பொருளை உடையதா இருக்கும். அதுதான் நிழல் பொருள். அந்த விதத்துல நம்ம படிக்கிறதுக்கு அந்த விதத்துல அந்த ஸ்டடி அப்படி இருக்கும். எக்ஸாக்டா வேதத்துல ஒருத்தர் வாழ்க்கை பதிவா இருக்குன்னா, அந்த வாழ்க்கை சம்பந்தம் என்னென்னலாம் பதிவாயிருக்கோ அது எல்லாத்துக்குமே துல்லியமா அதுக்குரிய ஆவிக்குரிய பொருள் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தேடுறப்போ கிடைக்கும். அதுதான் நிழல் பொருள். அந்த முறையில வேதாகம சத்தியங்களை படிக்கிறதுல இருக்கிற தன்மை. ஆனா உவமைகள் பார்க்கிறப்போ அந்த மாதிரி துல்லியமா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய பொருள் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அதை நம்ம யோசிக்க முடியாது அன்பு சகோதரன் சகோதரிகளே. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ ஊமைன்றது என்னன்னு முதலே பார்த்தாங்க, அது ஒரு கதை. அப்ப அது ஒரு விஷயத்த சொல்றதுக்காக அது என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா சேர்க்கப்பட்டிருக்கும். சில விஷயங்களை வந்து அந்த கதையில உவமைகளா உருவகங்களா வந்து அங்க சேர்த்திருப்பாங்க. அப்போ உவமை படிக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ அதுல மேலோட்டமா ஒரு அர்த்தம் இருக்கும். பட் அந்த மேலோட்டமான அர்த்தத்தை சொல்ல வர்றதுதான் அந்த உவமை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் இல்ல. அது ஆழமான ஆவிக்குரிய பொருள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது, அதை படிக்கிறது தான் அந்த உவமை சொல்லப்பட்டதோட நோக்கம். அப்ப ஆழமா படிக்கணும்னா அதுல கொடுத்திருக்கிற எல்லா டீடைலுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப மைன்யூட்டா நம்ம போயிட்டு எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் தேடுனா கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்ல. அங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு கதை. அப்ப இது ஒரு ஆவிக்குரிய விஷயத்த, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை, ஒரு விசேஷத்தை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டுட்ட ஒரு கதை அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ அதுல ஒரு துல்லிய தன்மையை, நிழல் பொருளை நம்ம ஒரு துல்லியம் பார்ப்போம் இல்லைங்களா, எல்லா விஷயத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் தேடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உவமைகள்ல தேட முடியாது அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப இப்ப நம்ம முன்னாடியே பாக்குறோம் அநேக விசேஷங்களை அவங்க என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட ஊமைகளாக பேசினார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, ஏன் அநேக விஷயங்களை ஊமைகளாக பேசினார் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13:35. மத்தேயு 13:35. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அவர் பல விசேஷங்களை அவங்களுக்கு உவமைகளாக சொன்னாருன்னா என்ன அந்த விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்பதான் சகோதரி வாசிச்சாங்க அந்த வசனத்துல. என்ன அந்த விசேஷங்களாம்? உலக தோற்றம் முதல் வைத்திருந்த மறைப்பொருளாக இருந்த ரகசியங்களை என்ன பண்ணிருக்காருங்களாம், வெளிப்படுத்தி இருக்காரு. அப்ப அது என்னது அப்படின்னா, அது தேவனுடைய திட்டம், அது ஒரு ரகசியம், அது ஒரு மறைப்பொருள். அப்படி இருந்த விஷயங்களை இயேசு கிறிஸ்து என்ன பாணியில பேசியிருக்காருங்களா இஸ்ரேல் ஜனங்களோட? உவமைகளாக பேசியிருக்கிறாரு அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இது எங்க தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 78:2 நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும். அவரை பற்றின கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அதுவே எப்படிதான் சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, உவமைகளினால வாசிக்கலாம். சங்கீதம் 78:2. சங்கீதம் 78:2. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆமா, பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை என்ன பண்ணுவாருங்களாம், வெளிப்படுத்துவார். எப்படி? உவமைகள் மாதிரி, உவமைகளினால. இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை திரும்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அவருடைய முதலாம் வருகையில் அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் அதை கோட் பண்ணி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன, இந்த ஒரு வசனம் நமக்கு கொடுக்கிற தகவல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு உவமையிலையும் என்ன இருக்குங்க, பூர்வம் முதல் மறைக்கப்பட்டுள்ள ஒரு ரகசியம் இருக்கு. இத தேவன் ரொம்ப கிருபையா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஓமைகளின் வாயிலாக தந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப பிரதர், ஓமைய நேரடியா கொடுக்குற அர்த்தத்துல படிக்க கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்றது பாக்குறது, ஆவிக்குரிய அர்த்தம் அந்த ஓமை என்ன சொல்ல வருது அப்படின்றதான் பார்த்து நம்ம படிக்கணும். அப்படி ஆவிக்குரிய அர்த்தம் பாக்குறப்போ ஓமை வந்து நிழல் பொருள் மாதிரி துல்லியமா இருக்காது. எல்லா விஷயத்துக்கும், ஓமையில சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயத்துக்கும் டீடைல் நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு கதை, அதுக்காக சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த ஊமை விசேஷங்களை ஊமைகளா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த விசேஷம் என்னன்னு நம்ம இப்பதான் பார்த்துட்டோம். அது உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை. அப்படின்னா என்னது? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் ஊமைகளாக பேசியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ
உவமைங்கிறதே எப்படிதான் இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோங்க. அது டைரக்டான மீனிங் கொடுக்காது. அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம தேடி படிக்கணும். அப்படின்னா இதுவே என்னதான் ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறது தான் இல்லைங்களா? கரெக்ட் தானே? நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஓமை அது டைரக்டா சொல்லணும்னா நேரடியா சொல்லிடலாம். அப்போ ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, உவமை பாணியில சொல்லியிருக்காரு. சரி, அப்போ உவமை எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் என்ன பண்ணிட்டாரா? அப்ப ஆல்ரெடி மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை சொல்லணும். அதை சொல்றதே அவர் எப்படிதான் சொல்றாரு, மறைச்சுதான் சொல்றாரு. பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த பேரபிள் ஸ்டடி அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல இருந்து. அப்ப ஆல்ரெடி ரகசியமா தான் வச்சிருக்காரு. அந்த ரகசியத்தையே இவர் திரும்ப என்ன பண்றாரு, இன்னொரு ரகசியமா சொல்றாரு. அது ஏன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம பார்க்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சோ அப்ப அதுக்கு ஏன் அவர் ஆல்ரெடி மறைச்சு வச்சிருந்த ரகசியங்களை ரகசியமா ஏன் மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் ஏன் மறைச்சு வச்சு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு சகோதரர் ஒரு 4 முக்கிய காரணங்களை அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த 4 முக்கிய காரணங்களை படிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு இந்த கிளாஸை ஒரு நிறைவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னா என்னன்னா, இப்பதான் நம்ம வசனம் படிச்சோம், சங்கீதம் 78:2 கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே அவர் என்ன பண்ணாருங்களா, அவைகளை உவமைகளாக பேசினார் இல்லைங்களா? நம்ம மறுபடியும் கூட வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 78:2 வசனம். சங்கீதம் 78:2 வசனம். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். கரெக்ட். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் வருகையில வந்திருக்கிறப்போ அவர் எப்படிதான் தன்னுடைய வாயை திறப்பாருங்களா, எப்படிதான் அவருடைய போதனைகள் இருக்குமா அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாயை உவமைகளால் திறப்பேன். உவமைகளாலதான் அவர் என்ன பண்ணுவாரா, அந்த விசேஷங்களை பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை அவர் உவமைகளாக தான் பேசுவார் அப்படின்றது தீர்க்க தரிசினால் என்ன பண்றது, சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கே யார் வந்தார், நம்முடைய ரட்சிப்பின் தளபதி, நம்முடைய ரட்சிப்பின் நாயகர் அன்பின் கர்த்தர் வந்தார் இல்லைங்களா? சோ அப்ப அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த முதல் காரணம் ஏன் அவர் உவமைகளாக பேசிட்டார் அப்படின்றதுக்கு வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிற முதல் காரணம் தீர்க்க தரிசிகளால் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய வாயை ஊமைகளால தான் திறப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரு ஊமைகளாக அவங்களோட பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, 2வது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13:11 வசனம். மத்தேயு 13:11 வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இங்க திரும்ப சீஷர்கள் கேக்குறாங்க. சீஷர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவர் எல்லாரும் கூடி வந்திருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுறாரு, நம்ம தனியா இருக்கிறப்ப என்ன பண்றோம், நம்ம கிட்ட அத விளக்கமா பேசுறாரு. இது ஏன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாருங்க, திரும்ப நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இங்க இன்னொரு தகவல் நமக்கு கிடைக்குது. திரும்ப அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள்ல நமக்கு சொல்றாரு, எதை அறிவதற்கு அருளப்படலைங்களா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அப்ப நம்ம பார்க்கணும், பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த விஷயம், அநேக விசேஷம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், இது எல்லாத்தையும் அப்படிதான் பேசியிருக்காரு, ஊமைகளாக தான் பேசியிருக்காரு. அப்ப இந்த ஊமைகள்ல இவை யாவும் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்படிப்பட்ட இந்த ஊமைகளை புரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கும் என்ன பண்ணப்படவில்லை, அருளப்படவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து உவமைகளாக அவங்களோடு பேச இன்னொரு காரணம் என்னன்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பதிலேயே அடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரகசியம் யாருக்குதான், எல்லா ஜனத்துக்கும் உரியது அல்ல, அது கிளியர். கூடி வந்திருக்கிறோம் அனைவரும், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அவரு எங்கெல்லாம் போறாங்களோ பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய சத்தியத்தை கேட்க கூடி வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயங்கள், அவர் பிரசங்கிக்கிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த தெய்வீக திட்டத்தின் ரகசியங்கள், அவங்க எல்லாத்துக்கும் வெளியாக்கப்படணும் அப்படின்றது அந்த ஊமைகளாக சொல்லப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையின் நோக்கம் இல்ல, அது ஒரு விசேஷித்த பிரிவினருக்கு மட்டுமே அது தெரியணும், அது போய் சேரணும் அந்த போதனை அப்படின்றதுதான் ஊமைகளாக பேசப்பட்டதனுடைய நோக்கமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப ஊமையில உள்ள ரகசியம் என்ன, அந்த விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். முதலாவது, தேவனுடைய தெய்வீக திட்டம்
யாருக்குதான் போய் சேரணுமா? ஒரு விசேஷித்த பிரிவினருக்கு தான் போய் சேரணுமா. இதை பத்தி ஒரு ஒரு வெளிநாட்டு சகோதரர் அவர் சொல்றப்போ என்ன சொல்றாருன்னு பிரதர் இந்த இதுல எழுதுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு நல்லா தெரியும், நம்ம 2ஆம் வருகை பாடம்ல பார்த்திருப்போம். இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்டுட்ட இந்த அறிவியல் வளர்ச்சி இல்ல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இது எல்லாமே எப்பதான் நடந்தது அப்படின்னா 1874 அப்புறம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 100-150 வருஷத்துலதான் நடந்திருக்கு. இந்த உலகத்தினுடைய மாபெரும் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளதான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள்லயே ரொம்ப 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 மிக உன்னதமான கண்டுபிடிப்பு எதுதான்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றின ரகசியம். தேவன் மனுக்குலத்திற்கு ஒரு மாபெரும் தெய்வீக திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் C.T. ரசல் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்ப 6000 வருஷமா இது யாருக்கும் தெரியல. முதலாம் சபையில அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு அப்புறம் அவங்க மூலியமா தான் இந்த சத்தியங்கள்லாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பிரதர் ரசலுக்கு தேவன் வெளிப்படுத்துற வரைக்கும் இந்த சத்தியம் யாருக்குமே தெரியல. தேவன் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரு மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற சத்தியம் யாருக்கும் தெரியல. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் பார்க்கலாம், இல்ல இப்ப கல்கத்தால நடந்துட்டு இருக்க அந்த சம்பவங்கள் பார்க்கலாம், நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பாக்குறப்போ மனுஷங்களுக்கு என்ன தோணுது? கடவுளே உனக்கு என்ன இல்லையா, கண்ணு இல்லையா, இல்ல இறைவா நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் அவங்க மனசுல ஆதங்கெல்லாம் வெளிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவை அனைத்தும் இது எல்லாம் அவங்க ஒரு மாபெரும் சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி கொண்டு போக போகுது. அதுக்காக தேவன் ஒரு மிகப்பெரிய தெய்வீக திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரகசியம் 6000 வருஷங்களா யாருக்கும் தெரியல. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சிறு பிரிவினருக்கு, ரொம்ப சொற்ப ஜனங்களுக்கு அது வெளியாக்கப்பட்டிருக்கு. இன்னும் உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணலைங்க, வெளியாக்க படல அப்படின்றத நம்ம பார்க்கணும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ அந்த 2வது காரணம் என்னன்னா அவர் பேசிட்ட போதனைகள், அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், உலக தோற்றம் முதல் மறைபொருளா இருந்த ரகசியம், இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மாத்திரம்தான், அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். அவரு முதலாம் வருகையில அவரை சூழ்ந்து வந்திருந்த ஆயிரமான ஜனங்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்றது அவர் நோக்கம் இல்லை. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாராம், ஊமைகளாக பேசிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகள். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ மத்திய 25ஆம் அதிகாரம் கூட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஊமைகள் அதுல பேசப்பட்டிருக்கு. அது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உரிய ஆசீர்வாத காலம் பற்றி பேசுது, தெய்வ திட்டத்தில் உள்ள காலங்கள் நேரங்கள் பற்றி பேசுது. அது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இல்லைங்களா. சோ அந்த விஷயத்தை பத்தி அங்க பேசுறது நம்ம பார்க்கிறோம். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருந்தப்போ அந்த நாழிகையும் நாளையும் பிதா ஒருவர் தவிர யாரும் அறியார், குமாரனும் அறியார். அவருக்கு கூட சில விஷயங்கள் என்ன பண்ணலன்னா அந்த ஒரு டைம்ல வெளியாக்கப்படல. அவரு அந்த தியாக பலி கொடுத்து பிதாவாகிய தேவனால் உயிர்த்தெழுப்பப்பட்டு மகிமை கனம் அழியாமையில அவருக்கு கொடுக்கப்பட்டு அவரு தன்னுடைய பிதாவுக்கு ஒப்பான நிலைமைக்கு, அவருடைய ஸ்தானத்துக்கு, அவர் இருக்கிற அந்த ஒரு ஜீவ நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த தெய்வீக திட்டமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப காலங்கள் வேலைகள் பற்றின ரகசியங்கள் கூட எதுல இருக்குன்னா அது ஒரு ரகசியம். அதுவும் எதுல இருக்குன்னா ஊமைகள்ல அவர் பேசி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ரகசியம், 1,44,000 பேர் கிறிஸ்துவுடன் என்ன பண்ண போறாங்க, சபையா சேர போறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலமும் கிறிஸ்துனா யாரை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் யோசிக்கிறாங்க. பட் நமக்கு இவனுடைய பெரிதான கிருபையினால நமக்கு இன்னைக்கு அருளப்பட்டிருக்கு, கிறிஸ்துவ அப்படின்றது தலை கூட்டல் சரீரம். தலையாக இயேசு கிறிஸ்து மற்றும் 1,44,000 எண்ணிக்கை கொண்ட சபை ஜனங்கள் சேர்ந்ததுதான் கிறிஸ்து. இவங்க எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில அந்த அப்போகாலிப்சிஸ் பகுதியில, அப்போகாலிப்சிஸ் அந்த ஒரு சமயத்துல ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் என்ன பண்ண போறாங்கன்னா ராஜாக்களா ஆசாரியர்களாக வெளிப்பட போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. தலையும் சரீரமும் சேர்ந்து அவங்கதான் அந்த ஸ்கிரீன் வித்து சாத்தான் என்ன பண்ண போறாங்க, அழிக்க போறாங்க. அது எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா ஊமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த எல்லா ரகசியமும் இதெல்லாம் எதுதான் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், தேவனுடைய தெய்வீக ராஜ்யத்தின் தெய்வீக திட்டத்தின் ரகசியம். இது எல்லாம் தகுதியானவர்களுக்கே, ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு மாத்திரமே அருளப்பட்டிருக்கு. அது அன்னைக்கு அவர் கூடி வந்திருந்த எல்லாருக்கும் இல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு தங்களை பெயரளவுல சொல்லி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணலன்னா அருளப்படல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப அந்த காலத்துல நம்ம பார்க்கிறப்போ அந்த கூடி வந்திருந்த ஆயிரமான ஜனங்கள்ல அந்த 12 பேர் மாத்திரமே எப்படி இருந்தாங்கன்னா
அதுக்கு தகுதியானவர்களாக காணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு, இல்லைங்களா? இந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த ஒரு விசேஷங்களை ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படல. அப்ப அந்த உங்களுக்கு அப்படின்ற ஒரு வகுப்பாருக்கு தான் இது போகணும் அப்படின்றத குறிக்குது. அப்ப யார் அந்த உங்களுக்கு வகுப்பார்? நம்ம வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:39. அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அப்ப அந்த அவர்கள் உங்கள் வகுப்பார் யாருன்னா அவங்க யாருங்களா? அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள்ல லூக்கா பதிவு பண்றப்ப எப்படி பதிவு பண்றாரு? தேவனால் வரவழைக்கப்பட்டவங்க, தேவனால அழைக்கப்பட்ட ஜனங்க. இவங்களை பத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, யோவான் 7:17 வாசிக்கலாம். யோவான் 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். இந்த வருஷம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அந்த உங்களுக்கு வகுப்பார் யாருன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ள ஒவ்வொருத்தரும் தான் யாருன்னா அந்த உங்கள் வகுப்பார். அப்ப அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாக இருந்தவங்க யாரு? அந்த 12 சீஷர்கள், இல்லைங்களா? சோ இப்ப அவங்களுக்கு தான் அது அருளப்பட்டிருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில. அது தொடர்ந்து பெந்தைக்கோஸ்தை நாளுக்கு அப்புறம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அது அருளப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த ரகசியம் கிறிஸ்துவை பற்றினது. இந்த கிறிஸ்துவை பற்றின அந்த ரகசியம் தகுதியுள்ளவர்களுக்கே அது போகணும் அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருந்திருக்கு. சோ அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊமையா பேசியிருக்கிறதுக்கான 2வது காரணமா நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது தேவனுடைய ஆழங்கள், ரகசியங்கள், பரலோக ராஜ்யம் பற்றின திட்டங்கள். இந்த ஊமைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு கதை, அந்த ஒரு கதை ஒரு நீதி சொல்லுது, அது அல்ல. இந்த ஊமைகள் அது ஒரு விசேஷங்களை ஊமைகளா பேசியிருக்காரு, இல்லைங்களா? திரும்ப திரும்ப நம்ம அதை ஸ்ட்ரெஸ் பண்றோம். விசேஷங்களை ஊமைகளா பேசியிருக்காரு. தேவனோட பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஊமைகளா பேசியிருக்காரு. காலங்களையும் நேரங்களையும் பத்தி பேசியிருக்காரு. தேவனுடைய தெய்வீக திட்டம், உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை ஊமைகளாக பேசியிருக்காரு. அது எல்லாருக்கும் வேறொரு வகுப்பாருக்கு அது என்ன பண்ணலன்னா அருளப்படல. புறம்பான இருளுக்குள்ள இருக்கிற உலக ஜனங்களுக்கு அது அருளப்படல. அது யாருக்குதான் அருளப்பட்டிருக்குன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ள ஒரு சிறு வகுப்பாருக்கு மாத்திரமே அருளப்பட்டிருக்கு. சோ அவங்களுக்கு மாத்திரம் அந்த ஒரு விளக்கங்கள், அந்த ஒரு போதனை, அந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ரகசியம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா, ஓமைகளாக அவங்க கிட்ட பேசிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இது 2வது காரணம். 3வது, ஏன் அவர் ஓமைகளாக அவங்க கிட்ட பேசிட்டாரு அப்படின்றதுக்கான 3வது காரணம் என்னன்னா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்ம பாக்குறப்போ. நம்ம நேரடியா கர்த்தராக ஒருவேளை இயேசு கிறிஸ்து பேசி இருந்தாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிருப்பாங்களாம், குணமாயிருவாங்களாம். அப்ப தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு பெற்று குணமாயிருவாங்களாம். அப்படி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஓமைகளாக பேசிட்டாராம். இது ஒருவேளை அந்த கருத்து கேட்கிறப்போ இது ரொம்ப பாரபட்சம் பார்க்கிறது மாதிரி இருக்கும், இல்லைங்களா? நம்ம வசனம் வாசிக்கலாம். மார்க் 4:12 வசனம். மார்க் 4:12. மார்க் 4:12 அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஏன் அப்படி சொல்லப்படுதுங்களா? அவங்க என்ன பண்ணக்கூடாதான்? கண்டாலும் காணாதவங்களா, கேட்டாலும் உணராதவர்களா, குணப்படாம இருக்கணும். ஒருவேளை அவங்க மன்னிப்பு, ஒருவேளை நான் அவர் நேரடியா பேசியிருந்தா அவங்க தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு குணமாயிடுவாங்க. அப்படி குணப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட எப்படி பேசிட்டாராம், ஊமைகளாக பேசிட்டாரா. அப்போ ஒருவேளை இந்த கருத்து படிக்கிறப்போ நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு செயல் பாரபட்சம் பார்ப்பது போல தோணும். பட் அது அப்படி ஒருவேளை நம்ம கர்த்தர் அப்படி பார்ப்பாங்களா அப்படின்னா நிச்சயம் இல்லை, இல்லைங்களா? ஏன்னா அவருடைய பிறப்பின் நற்செய்தி அப்படிதான் இருக்குங்க. எல்லா ஜனத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு மீட்கும் பொருளாக அவர் வந்திருக்கிறார். அப்ப அப்படி ஒரு பாரபட்சம் உள்ளவரா அவர் இருந்துருவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நிச்சயமே இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இத அவருடைய முதலாம் வருகையினுடைய நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா
ஏன் இப்படி அவர் பண்ணிட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரி, முதலாம் வரியில் அவர் வந்திருந்ததுல ரெண்டு முக்கியமான நோக்கம் இருந்தது. முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, உலகத்தை மீட்கிறதுக்காக தன்னோட ஜீவனை என்ன பண்ணும், கொடுக்கணும் அப்படின்றது முதல். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, ஒரு சிறு மந்தை அவர் என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா எந்த சூழலிலும் அவர் என்ன பண்ணணும்னா, இந்த இந்த ஒரு பிரதானமான நோக்கம் உலகத்திற்கு மீட்பை கொடுக்கணும். பட் அந்த மீட்பு உலகத்திற்கு அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும்னா, ஒரு சிறு மந்தை வகுப்பார அவர் என்ன பண்ணணும், தன்னிடமாய் சேர்த்து கொள்ளணும். அதுக்கான செலக்ஷனையும் அவர் என்ன பண்ணணும்னா தொடங்கி வச்சுட்டு போகணும். அதுவும் எங்கதான் இருக்குன்னா, அவருடைய முதலாம் வருகையினுடைய ஒரு மிக பிரதானமான நோக்கங்கள்ல ஒன்னா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஒருவேளை அவரு கிறிஸ்து ஏற்று அவரோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில அவரை சுத்தி ஆயிரமான ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ 12 பேருக்கு இதுல அந்த 12 பேர் மட்டும்தான் எப்படி இருந்தாங்க, தேவனால அழைக்கப்பட்டவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அங்க இருந்தாங்க. அவங்கதான் தங்களை தேவ சித்தம் செய்ய என்ன பண்ணாங்க, தங்களுடைய உடைமை, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. அவங்கதான் தேவ சித்தம் செய்ய தங்களை முழுமையா அந்த ஒரு டைம்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில அர்ப்பணிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மத்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவருடைய அற்புத அடையாளங்களை பார்க்கறதுக்கு, அவர் தருகிற ரசத்தையும் உணவுகளையும் சாப்பிடுறதுக்கு. இப்படி ஒருத்தர் பேசி நான் கேட்டதே இல்லையே இதுக்கு முன்னாடி, இஸ்ரேலுக்குள்ள இப்படி ஒரு போதனையை நான் கேட்டதே இல்லையே அப்படின்னு அவருடைய போதனைகளினால அதுல கவரப்பட்டவர்களாக வந்தாங்களே தவிர, அவங்க என்ன பண்ணலன்னா முழுமையா தங்களை அர்ப்பணிச்சு வரல. அவர் சுத்தி வந்த ஆயிரமான ஜனங்களும் நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட நேரடியா பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நேரடியா பேசியிருந்தாருன்னா இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, ஓரளவுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்களை புரிஞ்சிருப்பாங்க. அந்த ஓரளவுக்கு தெய்வீக திட்டங்களை புரிஞ்சுக்கிட்டதுல இப்ப இவங்களுக்கு இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இவங்களுக்கு என்ன வந்திருக்கும், அவர் தான் ஹீரோவை பார்த்திருப்பாங்க இல்லைங்களா, அவர் ஒரு தலைவரா பார்த்திருப்பாங்க. அவர் மேல ஒரு சென்டிமெண்டலான ஒரு உணர்வு பூர்வமான அன்பு அவங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்ப உணர்வு பூர்வமான அன்பு வருது, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போகுது. அப்ப இவங்க விட்டுருப்பாங்களா? இன்னைக்கு சாதாரணமா உலகத்துல பல பல அயோக்கியத்தனமான காரியங்களை செய்யற தலைவருக்கே ஏதாவது ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க, ஒட்டுமொத்த அந்த மாநிலமே கூடுது, அந்த மாவட்டமே கூடுது, நாடே கூடுது இல்லைங்களா? அநியாயம் செஞ்சு அநியாயத்திலே உழன்று இருக்கிற அந்த ஒரு மனுஷனுக்கே, அந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தின் தலைவனுக்கே இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பசங்க நேரடியா இருந்து அது அவங்களால முழுசா கண்டிப்பா புரிஞ்சிருக்க முடியாது. ஆனா அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருந்திருப்பாங்க. அப்ப அவர் மேல ஒரு உணர்வு பூர்வமான அன்பு வந்திருக்கும், அவரை தங்களோட தலைவரா ஏற்றிருப்பாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்போ அவங்க விட்டுருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒருவேளை யோசிச்சோம்னா இப்படி ஒரு சூழல் நடந்துருந்ததுன்னா விட்டுருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. அப்ப அங்க என்ன இருக்கும், தெய்வீக திட்டம் நிறைவேறதுக்கு என்ன இருக்கும், ஒரு பெரிய தடை ஏற்பட்டிருக்கும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஏன்னா ஒண்ணு முழுசான அறிவு இருக்கணும், இல்லைன்னா அறிவே இருக்கக்கூடாது. இந்த குறைவான அறிவு இருக்கு இல்லைங்களா, அது எப்பவுமே என்னதான ஒரு பிரச்சனை தான். அந்த குறைவான அறிவை வச்சுட்டு புரிஞ்சுக்கிற விஷயங்களை முழுசா புரிஞ்சுக்காம, இன்னும் நம்ம கலோக்கியலா சொல்லணும்னா அறகுறையா இருக்கிறது ஒரு விஷயத்துல. அறகுறையா இருக்கிறப்போ அதோட முழு தாற்பயமும் புரியாது, ஆனா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறத வச்சுட்டு பல அசம்ஷன்ஸ்ல நம்மளே போயிடும். இந்த சூழல்ல பல சமயங்கள நம்மளே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த அரைக்குறையான அறிவு எப்பவுமே என்னன்னா ஆபத்தானதுதான் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ ஒருவேளை அவங்க நேரடியா அவங்க கிட்ட பேசியிருந்தாங்கன்னா தேவ சித்தம் செய்ய மனதில்லாம, ஆனா கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஓரளவுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல ஒரு உணர்ச்சி பூர்வமான அன்பு வைக்கிற ஜனங்கள் வந்திருப்பாங்க. அவங்களால நிச்சயமா என்னதான் வரும்னா தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறதுல பிரச்சனை தான் வந்திருக்கும். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு அது அருளப்படலை அப்படின்னு அவர் சொல்றாரு. தேவனுடைய திட்டத்தின்படி அவர் பேசிட்ட அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இந்த சீஷர்களுக்கு புரியும்படி அருளப்பட்டது, அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா அருளப்படலை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது ஒருவேளை அப்படி ஒருவேளை அவர் நேரடியா பேசி அவங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயமா போய் முடிஞ்சிருக்கும். தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கே அது ரொம்ப நன்கு அறிந்தவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். தேவனுடைய சித்தமும் அவ்வாறே இருந்தது. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அப்போ அது சொல்றதுக்கான டைமாக அது இல்ல. அப்போ அந்த காலத்தை அறிந்து அந்த மீட் அண்ட் டியூ சீசன் சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த காலத்துல யாருக்கு அந்த உணவை கொடுக்கறதுக்கு தேவன் சித்தமா இருக்கிறாங்களோ அந்தந்த காலங்கள்ல அந்தந்த தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த காரியங்களை
வெளிப்படுத்திடுவாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம பார்க்கிறப்போ எல்லா ஜனங்களும் கூடி இருக்கும் போது நம்முடைய ரட்சகர் ஊமைகளா பேசுவார். சரி, அந்த ஊமைகள் வந்துட்டு அவங்களுக்கு அருளப்படல, இவங்களுக்கு தான் அருளப்பட்டுச்சுன்னா 12 சீஷர்களுக்கும் அந்த ஊமைகள் புரிஞ்சிருச்சா எல்லா டைமும்னா? இல்ல. அவங்களுக்கும் என்ன பண்ணலீங்க, கூடி வந்திருந்த ஆயிரமாயிரமான இஸ்ரேல் ஜனங்களுக்கும் புரியல, இல்ல ஆயிரமாயிரமான ஜனங்களுக்கும் புரியல, சீஷர்களுக்கும் புரியல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த கூடுகை முடிஞ்சு அவர் வந்தோடனே தனியா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊமைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? நம்ம வசனம் வாசிக்கலாம். மார்க் 4:34. மார்க் 4:34. உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆமா. சோ அங்க அவர் கூட்டத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் ஊமைகளாக சொல்லிடுவாரு. திரும்ப அந்த கூட்டம் முடிஞ்சு அவங்க வந்து தனித்திருக்கும் போது என்ன பண்ணிடுவாருங்க, அந்த ஊமைக்கான விளக்கத்தை அவருடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, சொல்லிடுவாரு அப்படின்றத பார்க்கணும். இன்னும் நம்ம வாசிக்கலாம். இத சொல்றதுக்கு அவரும் விருப்பம் உள்ளவராக இருந்தாங்க. அதே சமயத்துல அதோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சீஷர்களும் விருப்பம் உள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க. நம்ம வாசிக்கலாம். மார்க் 4:10. மார்க் 4:10. அவர் தனித்திருக்கின்ற போது பன்னிருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அவங்க தனித்திருக்கும் போது என்ன பண்ணாருங்களா, அந்த ஊமை என்ன சொல்ல வருது அப்படின்றத என்ன பண்ணாங்களா, அதை கேட்க சீஷர்களுக்கு என்ன இருந்திருக்கு, ஆர்வம் இருந்திருக்கு. அன்பு சகோதரன் சகோதரிகளே, இதே நம்ம மார்க் 7:17 கூட வாசிக்கலாம். மார்க் 7:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறவர்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான 7:17 வாசிக்கிறீங்களா? மார்க் 7:17. மார்க் 7:17. அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஊமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். என்ன பாக்குறோம், ஜனங்கள் இருந்திருக்காங்க. இப்ப ஜனங்களை அவர் என்ன பண்றாருங்க, வழி அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வரப்ப இங்க எல்லாம் யார் ரெடியா இருக்காங்க, சீஷர்கள் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிட்டாரோ அந்த ஊமைகளோட அர்த்தத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு ராஜ்யத்தின் ரகசியம் வெளிப்படணும். ஆனா அது ஒரு வகுப்பாருக்கு மட்டும் வெளிப்படணும், இன்னொரு வகுப்பாருக்கு அதை என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பட் இந்த 2 வகுப்பாருமே எப்படிதான் இருக்காங்க, அவரோட அந்த சூழல்ல ஒன்னாதான் இருக்காங்க. சோ அதனாலதான் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா ஊமைகளாக அவங்க கிட்ட பேசிட்டாரு. ஜனங்கள் மற்றும் சீஷர்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஊமைகளா பேசிட்டாரு. பட் அந்த ஊமைக்கான விளக்கத்தை பின்பு அந்த கூடுகைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா இருக்கும்போது சீஷர்களுக்கு அவர் சொல்லிட்டாரு, அந்த விஷயங்களை தெளிவுபடுத்திட்டாரு, விளக்கங்கள் கொடுத்துட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப எதிர்பார்ப்பு ஆவலுள்ளவரா இருந்தாரு, அவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு. அதே சமயம் சீஷர்களும் அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இதுவே 3வது காரணம். இந்த ஒரு மாபெரும் இந்த ஒரு ராஜ்யத்தின் ரகசியம் ஒரு வகுப்பாருக்கு தெரியணும், இன்னொரு வகுப்பாருக்கு அது என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே தெரியக்கூடாது. அப்படி தெரிவது அரைகுறையான அறிவு அவங்களுக்குள்ள கொண்டு வரும். ஏன்னா அவங்க எதை பார்த்து அவங்க அவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான அன்பை பார்த்து, இன்னும் பல வேற காரியங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணலன்னா முழுமையான ஒரு அர்ப்பணிப்போட என்ன பண்ணல, அந்த ஒரு அவர் பின்பற்றி அங்க வரல அப்படின்றத நம்ம வரல, அந்த ஒரு சூழல்ல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இதுவே 3வது காரணமா இருக்கு. சரி, கடைசி காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ராஜ்யத்தின் ரகசியங்களை ஊமைகளாக பேசினதற்கான கடைசி காரணம் என்ன அப்படின்றத ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். யோவான் 3:12. யோவான் 3:12. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இது யார்கிட்ட பேசின வசனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட பேசின வசனம் இல்லைங்களா? அந்த ஒரு சம்பாஷணை அங்க நடந்துட்டு இருக்கு. நிக்கோதேமு யாருங்க? யூதர்களுக்குள்ள அவர் தலைவர், அவர் ஒரு பரிசேயன், அவரு கிட்டத்தட்ட ஒரு மத போதகர் இல்லைங்களா? அப்ப அவருக்கே என்ன பண்ணல, அவர் ஊமைகளாக பேசினது புரியல. அதனால சொல்றாரு, பூமிக்குரிய காரியங்களை நான் உங்கள்ட்ட பேசுறதே உங்களுக்கு புரியலையே, பரத்துக்குரிய காரியங்களை பேசினா உங்களுக்கு எப்படி புரியும்? அப்படி என்ன அவர் நிக்கோதேமு கிட்ட பேசிட்டாரு? ஒரு என்ன பண்ணும், மறுபடியும் அவன் பிறவா விட்டா அவர் என்ன பண்ண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிக்கோதேமு எப்படி கேட்கிறாரு, எப்படி ஒரு வயசான ஒருத்தர் வந்து மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கிறப்போ திரும்ப அவர் அந்த ஸ்நானங்கள் பத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. பட் அதெல்லாம் அவருக்கு நிக்கோதேமுனால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா என்னன்னா
ஒவ்வொரு காலம் ஆவிக்குரிய காரியங்களை நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையா இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த டிஃபரன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு 4 சுவிசேஷங்கள் இருக்கு. 4 சுவிசேஷங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியங்களை பத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நிறைய அப்போஸ்தலர்களுடைய கடிதங்கள் இருக்கு இல்லைங்களா புதிய ஏற்பாட்டுல. இந்த 2 பிரிவுல எங்க ரொம்ப ஆழமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? 4 சத்தியங்கள்லயா இல்ல அப்போஸ்தலர்களுடைய லெட்டர்ஸ்லயா? அப்போஸ்தலர்களுடைய லெட்டர்ஸ்ல தான். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆழமான காரியங்களை அவரு பேசுறதுக்கு வந்துட்டு இல்ல திராணி இல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயம் இல்ல. அன்பு சகோதரன் சகோதரிகள், இதை நம்ம அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. காரணம், ஆவிக்குரிய காரியங்களை நேரடியாக புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையா இல்ல. அப்ப எப்ப அது ஆரம்பிச்சது? எந்த ஒரு நாளுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது? பெந்தேகொஸ்தே நாள் இல்லைங்களா? அப்பதான் என்ன பண்ணுதுன்னா பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆவிக்குரிய காரியங்களை நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அதுக்கப்புறம் இதனுடைய தெய்வீக திட்டங்களை பற்றின பல ஆழமான காரியங்களை தேவனுடைய தாசர்கள் மூலியமாக தேவ ஜனங்களுக்கு தேவன் அங்க வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ அதுக்கு முன்னாடி நேரடியா பேசி இருந்தா அது எப்படி இருந்திருக்காதுன்னா காலத்துக்கேத்த சத்தியமா இருந்திருக்காது. அதை அவங்களால புரிஞ்சிருக்க முடியாது. ஒரு பரிசேயன், ஒரு யூதர்களுக்கு தலைவர், அவராலேயே அந்த விஷயங்கள் என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியலன்னா பாவம் அந்த எளிமையான ஜனங்களால புரிஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நிச்சயம் இல்ல. அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இந்த 4 காரணங்கள் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் ரகசியங்களை ஊமைகளாக பேசினதுக்கான முக்கிய காரணங்களாக நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிறோம். முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ சங்கீதம் 78:2 சொல்லப்பட்டுட்ட தன்னை பற்றின தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவங்க கிட்ட ஊமைகளாக பேசினாரு. 2வது, தேவனால அழைக்கப்பட்ட தேவ சித்தம் செய்ய முழு மனசோட தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு விசேஷித்த வகுப்பாருக்கு மாத்திரம் அந்த ரகசியம் புரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஊமைகளாக பேசிட்டாரு. 3வது, தேவ சித்தம் செய்ய மனதில்லாம இருளில இருக்கிற அந்த ஒரு உலக ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு அந்த ரகசியம் புரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஊமைகளாக பேசிட்டாரு. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின சத்தியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நேரடியாக பேச ஏற்ற காலமா அது இல்லாததுனால அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா தேவனுடைய இந்த ஒரு பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை, விசேஷங்களை ஊமைகளாக அவர்கிட்ட பேசிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு காரணங்களுக்காக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஊமை முறைய அவருடைய முதலாம் வருகையில கையாண்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப நமது ரட்சகர் 39 முழு ஊமைகள் பேசியிருக்காரு. நம்ம திரும்ப சொல்றோம், முழு ஊமைகளா 39 பேசியிருக்காரு. பட் அவருடைய போதனைகள்ல நிறைய இடத்துல ஊமை வாக்கியங்கள் பயன்படுத்தியிருக்காரு. அப்ப இந்த 39 முழு ஊமைகளையும் நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, எதை பத்தினா அந்த ஊமைகள் பேசப்பட்டிருக்குன்னா, முதல்ல தேவனுடைய திட்டம், அதை வச்சு பொதுவாக ஊமைகள் பேசப்பட்டிருக்கு. 2வது, இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய காரியங்களை, அவங்களுடைய செய்கைகளை, அவங்க பண்ற தவறுகளை, அவங்க வாழ்க்கை முறையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஸ்பெஷலா என்ன பண்ணியிருக்காருன்னா சில ஊமைகள் பேசியிருக்காரு. 3வது, சபை ஜனங்கள் மட்டும் புரிஞ்சுக்க கூடிய ஆழமான விஷயங்களை உள்ளடக்கிய ஊமைகளை பேசியிருக்காரு. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசிட்ட அந்த 39 முழு ஊமைகளையும் நம்ம இந்த ஒரு 3 விதத்துல பிரிக்கலாம். ஒண்ணு, தேவனுடைய திட்டத்தை வச்சு ரொம்ப காமனா பேசியிருப்பாரு. 2வது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக மாத்திரம் சில ஊமைகள் பேசியிருக்காரு. 3வது, சபை ஜனங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஆழமான விஷயங்களை வச்சு அங்க ஊமைகள் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு தன்மையுடையதான் இந்த ஊமைகள் இருக்கு. அப்ப ஊமை அப்படின்றது ஏதோ அது ஒரு கதை, அது ஒரு நீதி சொல்லுது அப்படின்றதோட நம்ம நின்றுடாம நம்ம ரொம்ப தெளிவா பரிசுத்த வேதாகமத்தினுடைய தேவனுடைய வார்த்தைகள் இருந்து பார்த்திருக்கோம். அது ஊமைகளை எதை பத்தி ஊமைகளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருன்னா, விசேஷங்களை, உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊமைகளாக பேசியிருக்காரு. அது விசேஷித்தமா ஒரு வகுப்பாருக்கு மாத்திரம் அது தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் பேசியிருக்காரு. அந்த விசேஷித்த வகுப்பார் யாரு தான் அப்படின்னா இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாரும் இல்லைங்களா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதா இருக்கிற, தேவனிடம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜனங்களா இருக்கிற நமக்காக அது பேசப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணுங்க, அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது நமக்கு சொல்ல வர காரியங்கள் என்னன்றதை முழுசா
நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓமை அப்படின்றது அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேலோட்டமா ஒரு அர்த்தம் இருக்கும். பட் அந்த மேலோட்டமான அர்த்தம் சொல்ல வந்தது அந்த ஓமை சொல்ல வந்த நோக்கம் இல்ல. அது ஒரு ஆழமான ஆவிக்குரிய காரியத்தை வச்சிருக்கும், அதுதான் பார்க்கணும். அந்த ஆழமான ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல வந்துட்டது தான், அதுதான் அந்த ஓமை சொல்லப்பட்டதோட நோக்கம் அப்படின்றத பார்த்தோம். அப்ப ஆழமா அதை படிக்கணும்னா துல்லியமா அந்த ஊமையில சொல்லப்பட்டிருக்க எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய பொருளை நம்ம தேடி பார்க்கலாம்னா இல்ல, நிழல் பொருள் மாதிரி ரொம்ப எக்ஸாக்டா துல்லியமா நம்ம எல்லா காரியத்துக்கும் பொருள் ஆவிக்குரிய பொருளை நம்ம தேடி பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி ஈடுபட்டோம்னா நம்ம குழப்பத்துலதான் போய் முடியும். அப்ப துல்லியமாக அது இருக்காது, சில காரியங்கள் ஊமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ இது இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோட இப்ப நம்ம ஊமைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு மிகுந்த பலன் அளிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு காரியங்களோட இன்னைக்கு வகுப்பு நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். இனி தொடர்ந்து வரும் வாரங்கள்ல தேவனுக்கு சித்தமானால் நம்ம இந்த ஒரு ஊமைகளை பற்றின இந்த ஒரு தொடர் ஆராய்ச்சி வகுப்பை தேவனுடைய கிருபையினால நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுவரை பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக.